வெல்கம் டு முகமது இம்தாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தேங்காய் பால் வச்சு எப்படி ரொட்டி சுடுறதுண்டு. இது ப்ளஃபியான நல்ல ஒரு ப்ரெட் மாதிரி மீக்கும். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். முதல்ல தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் எடுத்துருக்கேன். ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் உப்பு, இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேக்கெட் பண்ண கோதுமை மாவு எடுங்க. லூஸ் மாவு எடுத்தேண்டாக்க அது காற்று பேட்டிக்கும் எங்களுக்கு ஒழுங்கான ரெசிபி வராது. இந்த மாதிரி பேக்கெட் பண்ணது எடுங்க. முதல்ல சுகர் ஆட் பண்ணுறேன் ஒரு பவுலில். அப்புறம் ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் ஆட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணி, அளவான சுடு தண்ணி எடுத்துக்கேன். அது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஈஸ்ட்டை ஆக்டிவாக வைங்க. எனக்கு வந்து டவுட் இல்லை. எனக்கு கேட்டால் இது வந்து புதிய ஈஸ்ட் தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். நல்லா இப்படி செய்விடுங்க. இதாக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இன்றைக்கி பால், இந்த பாலையும் சேர்க்குறேன். இது தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதாக்கிட்டு கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்குவோம். இது நான் ஊற்றிக்கிட்ட தண்ணி வந்து கொஞ்சம் போதாது. உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஊற்றத்தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிணைஞ்சாச்சு. இது எப்படி வைக்கின்னு சொல்லணும், கொஞ்சம் கொல கொலன்னு தைக்குது பாருங்கள். இப்படி தான் வைக்கிது, கொல கொல, மிச்சம் இல்லை, லைட்டாக. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் தான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பிணைஞ்சி விட்டுறலாம். மிச்சம் பிணைய தேவை இந்த இப்படி சும்மா பெரட்டி வச்ச மாதிரி. அப்போ இது டோ வந்து காயாமல் இருக்கும். பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டோ வந்து ரெடி ஆகிட்டு இப்படி போட்டுட்டு நான் நல்லா எண்ணெய் பூசி விட்டுருக்கேன். ஸோ ஒரு க்ளோத் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்படி நல்லா ஒரு க்ளோத்தை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து நாங்கள் எப்படி ரொட்டி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், டபுள் சைஸ் ஆவி வந்துட்டு நான் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஆவி இப்படி இருக்கு. இதை நான் உருட்டி எடுக்கிறேன். இப்படி சின்ன சின்னதாக போலை பிடிச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணட்டு. நல்லா நீட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நாங்கள் இதை சுட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்ல பிரெட் போல் ஊதி வருவது, மேலுக்கு புளி புளியாக வருவது பார்த்துக்கோங்க. இது நான் தேங்காய் பால் ஊற்றி பிணைஞ்சிருக்கிற சுட்டியும், தேங்காய் பூ இல்லை தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிருக்கிற சுட்டியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் நல்லா சாஃப்டாக இருக்குது. என்ன பாருங்கள், நல்லா அழகாக சுற்றி சுற்றி நான் அந்த ரொட்டி சுட்டு எடுக்கிறேன். இது ரொட்டினதுக்கு சில நேரம் டர்க்கிஷ் பிரெட் மாதிரி மீக்கும். எனக்கு இது ஓப்பன் பண்ணி பாக்கெட் மாதிரி நிறைச்சும் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு குடிக்கலும். பார்த்துக்கோங்க. டர்க்கிஷ்ன்னு சொன்னதுக்கு இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல். என்னோட ஸ்டைலுக்கு நான் செய்கிறேன். ஓகே, உங்களுக்கும் மாற்றங்கள் செய்ய இயலும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி ரெடி. இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ ரொம்பவுமே ஹெல்த்தியானது. நல்லெண்ணெயில் கொலஸ்ட்ராலும் இல்லை. இப்படி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இங்கிட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கட்டை சம்பல் செஞ்சுக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.